ஹாய் ப்ரோ, வணக்கம். உங்கள் முத்து. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டியரோட இந்த கிழமை நம்பருக்கு இந்த கிழமையினா இந்த நம்பர் உள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குது. டியரோட பேட்டர்ன் இது. அப்போ எந்த ஷோக்கும் வரும் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக யோசிச்சிங்கன்னா அழகாக ஆல்பம் எடுக்கலாம், சூப்பராக ஒரு வினிங் வாங்கலாம். இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறது, இந்த ஷோக்கு இதாக வரணும் அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்லுவேன். ஏன்னா அந்த ட்ரிக்கில் நம்ம காட்டணும். அப்படி காட்டிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. என்ன ஆல்பம் நமக்கு தெரிஞ்சிடும். ஈஸியாக ஒரு பேர் நம்பர் 3 டிஜிட்டோட பேர் நம்பர் டியரில் அடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்போ தான் நமக்கு ஒவ்வொரு ஷோக்கும் ஒரு 1000 ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேயா? இது டியரோட மெயின் கான்செப்ட்டு. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேரளா நம்பர் ஃபார்முலான்னு சொல்லியிருப்பேன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளா மிஷினோட ஒரிஜினல் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை கற்றுக் கொடுத்தது என்னுடைய குருநாதர். இன்றைக்கி அவர் வெளியே வராமல் ரொம்ப அமைதியாக சைலண்டாக ஒதுங்கிட்டார் ஃபீல்டை விட்டு. இந்த வீடியோ பார்த்தாருன்னா சத்தியமாக அவருன்னு சந்தோஷப்படுவார். அவர் கொடுத்ததை நான் அழியாமல் திரும்ப காப்பாற்றி ரிவ்யூ பண்ணி அடுத்த தலைமுறை, ஏன்னா இதை 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டு அப்போ இதை முழுசாக நல்லா கற்றுக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ டைமிங் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால் இதில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. என்னோடய வாய்ஸ் கொஞ்ச நேரம் வீடியோ போட்டாலும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் இல்லாமல் வீடியோ போட மாட்டார். அதே ஆங்கிளில் அவரை பார்த்து எனக்கு அந்தளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம். எந்த ரிசல்ட்டுமே கேரளாவோட ஒரிஜினல் மிஷின் பேட்டர்ன் இது. அப்போ இந்த ரிசல்ட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கும் அடுத்த நாள் அதோட ஃபேமிலி டச் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடாமல் மிஷின் ஓடவே ஓடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எத்தனை ரிசல்ட்டு 15 வருஷம் 20 வருஷம் நீங்கள் ஃபைல் சார்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தாலும் இந்த டச் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் சத்தியமாக மிஷின் ஓடாது. அப்போ என்ன நம்பர் இந்த ரிசல்ட் வந்தால் என்ன நம்பர் உள்ளே வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே சிங்கிள் ஆல் போர்டு எடுத்தாச்சுன்னா, ஏன்னா போர்டு மாறிக்கிங்களே நிறைய நேரம் நான் எடுக்கிற ஏ போர்டு சி போர்டெலாம் மாறும். ஆனால் கேமுக்குள்ளே வர்ற நம்பரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அப்போ அதை வச்சு நம்ம ட்ரிக்கு அண்ட் ஃபைல் ரெண்டையும் மேட்ச் பண்ணி எடுத்தோம்னா எல்லா ஷோவுமே நம்ம வின்னர் தான். எங்கள் கூட இருக்கிற யாருமே லாஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு போகாத அளவுக்கு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பொறுமையாக அதிகமாக ஆசைப்படாமல் அளவோட விளையாடுங்க. இந்த டச் நம்பருக்கு இதான் வரணும் அப்படின்னாக்கா அதான் வரணும். இதான் லாஜிக்கு. ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆகலாம். ஆனால் அப்போவுமே நேற்று நடந்த ஒரு சமயம் தான் ரொம்ப டச் எல்லாம் போயிடுச்சு. மற்றபடி எந்த ஷாட்டும் இருக்காது. ரொம்ப அழகாக கெஸ்ஸிங் எடுக்கலாம். ஏபிபிசிஎஸ்சி அதிகமாக யூஸ் பண்ணிக்கிங்க. 3D சீட்டு நீங்கள் வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. 3D சீட்டு எப்படி இருந்தாலும் நம்மளை ஏமாத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நான் கொடுத்தாலும் உங்களுக்கு 2 செட்டு அல்லது 3 செட்டு அதை தாண்டி வரவே வராது. நான் பாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணதே கிடையாது இன்ன வரைக்கும். என் கெஸ்ஸிங் வந்தால் டேரெக்டாக வரட்டும், இல்லைன்னா எனக்கு வேண்டாம். ஃபெயிலானா நோ ப்ராப்ளம். பாக்ஸில் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். இந்த ஷோ இல்லைன்னா அடுத்த ஷோ நான் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன 3D சீட் நம்ம எடுக்கிறோமோ அது ஏபிபிசிஎஸ்ன்னு 2 பக்கம் திருப்பி வைக்கணும். அப்புறம் திருப்பி வச்சாச்சு அப்படின்னாக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல லாஸ் இருக்காது. கெஸ்ஸிங்கில் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் கவனிச்சிங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட ப்ரைவேட்டில் வாய்ஸ் கேளுங்க. வாய்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கணிப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எல்லாருக்கும் உதவி பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பக்கா ஓப்பன் டைப், பக்கா ஃப்ரெண்ட்லி டைப். ஓகே, பாய்.